ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கனவா மீன் வறுவல். இது நிறைய பேர் கேள்விப்படாமல் கூட இருந்திருக்கலாம். அந்த டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு பட்டை, லவங்கம், ஸ்பைசஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார் பூ இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். கூடவே கறி லீவ்ஸ் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வெங்காயம், நல்லா 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம காரத்துக்கு 2 ரெட் சில்லி எடுத்திருக்கேன் நான். நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா 2 ரெட் சில்லி போட்டுக்கலாம். பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். அடுத்தது இப்போ நான் தக்காளி இது கூட சேர்த்துறேன். நான் வந்து 1 கிலோ கனவா மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3 பெரிய தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கனவா மீன் நல்லா க்ளீன் பண்ணியே நாங்கள் கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் வணங்கட்டும். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிடலாம். இப்போ இது கூட சில்லி பவுட்ரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கரம் மசாலா. இந்த மசாலாலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு இப்போது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், நல்லா எல்லாம் கலந்து விட்டுட்டு இந்த கனவா மீனுக்கு வந்து தண்ணி நான் வந்து கொஞ்சோண்டு இந்த மசாலா பச்சை வாசம் போகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மீனுக்கு நீங்கள் நல்லா கிரேவியாக வேணும் அப்படின்னா தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல. ஏன்னா இந்த கனவா மீன் போடும் போதே கொஞ்சோண்டு தண்ணி விடும். அதனால் தண்ணி வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ பாருங்கள், இந்த மசாலா பச்சை வாசம் போனோடனே நான் வந்து இந்த கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கனவா மீனை ஆட் பண்ணுறேன். இதோட நான் 1 கிலோ கனவா மீன் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா மசாலாவோட எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விடுங்க. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் இதை வந்து நான் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ், ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ரொம்ப நேரம் இதை வேவிட்டால் அந்த மீன் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. இந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு வேக வச்சா போதும். பாருங்கள், 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகி ஒரு கிரேவி இதுக்கு வந்துடுச்சு. ரொம்ப ஈஸி. இந்த கனவா மீன் கறி ரெசிபி வந்து நிறையா மெத்தடில் செய்யலாம். நான் வந்து இப்போ சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது சாப்பாடு ரைஸ்க்கெலாம் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா ட்ரையாக நான் கிரேவி இதுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கனவா மீன் ரெடி ஆகிடுச்சு. கனவா மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.